பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குதுங்களா? தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்காவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 47வது வசனம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே வசனம் சொல்லுகிறது, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அவைகளின்படி செய்யாத ஊழியக்காரன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டோடைய சித்தம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமார பசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள், அவர்களை கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்புங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இது எல்லாமே அறிந்தும் நிறைய பேர் கர்த்தருக்காக ஊழியம் செய்யாமல், கர்த்தருக்காக சேவை செய்யாமல், தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாடுபடாமல் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க பாருங்க. அவங்கள குறித்து தான் ஆண்டவங்க சொல்கிறாரு, அவங்களுக்கு ஆயத்தமாக இல்லாத அவங்களுக்கு ரொம்ப அடிகள் விழும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஒன்று நீ ஆயத்தப்படு, அல்லது உன்னோடு கூட இருக்கிறவங்களை ஆயத்தப்படுத்து. நீயும் ஆயத்தப்படணும், உன்னோடு கூட இருக்கிறவங்களை ஆயத்தப்படுத்தணும். பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்குதுங்க. கூடுமான அளவு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்பில் நடத்தி அவங்கள சத்தியத்தின் பாதையில் வழி நடத்துங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய மேன்மை. உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆகையினால் ஆயத்தப்படுத்துங்க, ஆயத்தமாகுங்க, கர்த்தருக்காக பெரிய காரியத்தை சாதிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். சரிங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்தும் அதன்படி செய்யாமல், அதன்படி நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்யாமல் எங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னித்து எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்த உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.